சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அவசர சட்டம், ஸ்டாலின் கதை முடிந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்து எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதியை அறிவிக்கலாம். அவ்வாறு தேர்தல் தேதியை அறிவித்து விட்டால் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி அதிகாரங்கள் பறிக்கப்படும். தொடர்ந்து அவரால் எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது. எந்த முக்கியமான சட்டத்தையும் அவரால் நிறைவேற்ற முடியாது. தொடர்ந்து திமுக தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். எப்படியாவது இம்முறை வெற்றியை பறிக்க வேண்டும், திமுக மீண்டும் அரியணை ஏற வேண்டும், உதயநிதி ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என ஸ்டாலின் கனவு கொண்டு வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ திமுக ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி, தொடர்ந்து எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், ஊழல் ஆட்சிதான் 2.0 என எடப்பாடி சொல்லி கொண்டு வருகிறார். தொடர்ந்து 532 வாக்குறுதிகள் திமுகவினால் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அவர்கள் அதில் 10% கூட நிறைவேற்றவில்லை. அதை வெள்ளை அறிக்கையாக நிறைவேற்றிவிட்டோம் என சமர்ப்பிக்க முடியுமா என எடப்பாடி தொடர்ந்து கேள்வி எழுப்பி கொண்டு வருகிறார். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, உதவித்தொகை என கூறிவிட்டு கடைசியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் என ஸ்டாலின் கூறியது பெண்கள் ஓட்டுகளை தற்போது சிதைத்துவிட்டது. மக்கள் மனநிலை திமுகவுக்கு எதிராக உள்ளது. தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலினை வேண்டாம், மாற்றம் வேண்டும் என நினைக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யாதது, கனிம கொள்ளை, மாஃபியா போன்ற விஷயங்களால் திமுக பயங்கர அடி வாங்கிவிட்டது. இதனால் இம்முறை திமுக தேர்தலில் வெற்றி காண்பது என்பது அரிதான விஷயம். அதனால் பணத்தை வாரி இறைத்து, அதாவது ஊழல் செய்து சேர்த்த பணத்தில் 40% செலவு செய்து இம்முறை வெற்றி காண வேண்டும் என்று திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. ஆனால் பறக்கும் படையினர் பணப்பட்டுவாடா செய்யும் போது பிடிப்பதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் கையில்தான் அனைத்து பொறுப்புகளும் கிடைக்கப் போகிறது. ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சராக மாறப்போகிறார். அவரது ஆட்சி அதிகாரங்கள் செல்லுபடியாகாமல் போகும். தொடர்ந்து காவல்துறையும் இந்திய தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும். அதனால் நிறைய ஊழல் செய்த அமைச்சர்களின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. திமுக இம்முறை வெற்றி காண முடியாது. எடப்பாடியும் நீங்கள் நிறைவேற்றியதை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்கள் என தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் வருகிறார்.